Good morning, students. Today we have learned symmetry. Students, look at the picture. Do you know why these objects look beautiful? Hibiscus and cordon. இது ரெண்டும் இவ்வளோ அழகாக இருக்குது. Reason, the balanced harmony at a perfect ratio makes these objects look beautiful. ரீசன் என்ன அப்படின்னா இதனுடைய ரேஷியோஸ் வந்து எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இந்த திங்ஸு ஓகேவா, இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரும் இந்த கார்டனும் இவ்வளவோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ ரேஷியோ அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிறது ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சிமெட்ரி அப்படிங்கிறத எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா டிவிஷனுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஏன் ரீசன் என்ன அப்படின்னா இந்த டிவைடு சிமெட்ரி போத் ஆர் ஈக்குவல், மேக்ஸிமம் இது ரெண்டும் ஈக்குவல். எப்படி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 4 ஒன் ஹவுஸில் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த 4 மெம்பர்ஸுக்கும் டோட்டலாக 8 ஆப்பிள்ஸ் இருக்குது ஓகேவா. 8 ஆப்பிள்ஸ் 4 மெம்பர்ஸ் ஈக்குவலாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை கொடுப்போம், அப்போ 4 என்ன பண்ணுவோம், 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 4s are 8 ஓகேவா. அப்போ 1 மெம்பர் ஈச் கெட் ஃபார் 2 ஆப்பிள்ஸ். அப்போ ஒரு ஆளுக்கு 2 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோமா. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது தானே கிடைக்குது. அப்போ 8ஐ ஈக்குவலாக டிவைட் பண்ணோன்னா என்னது 4 + 4. அப்போ அந்த 4 வந்து என்னது ஈக்குவலாக என்ன 2 பேருக்கு டிவைட் பண்ணும்போது 2 + 2 + 2 + 2 4 மெம்பர்ஸ். ஸோ அப்போ 1 மெம்பர் ஈச் கெட் ஃபார் 2 ஆப்பிள்ஸ். அப்போ ஒவ்வொருத்தவங்க 2 ஆப்பிள்ஸாக கொடுத்தா தான் ஈக்குவல் ஆகுது. இப்போ டிவைட் பண்ணுறோமா அதே ஃபார்மேட்டில் கிவன் 1 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை 2வாக சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஓகேவா. எந்த நம்பர்ஸ் கொடுத்துருவா அதை சிம்பிளிஃபை பண்ண டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் லுக் அட் தஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது 1.5 2.5 லீவ்ஸ் ஓகேவா. அந்த ஃப்ளார் வந்து 5 லீவ்ஸ் இருக்குது அதில் ஓகேவா. அப்போ டோட்டலாக 5, அதில் 2 சேவ்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் சைட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னா 2.5 பிரிப்போமா. ஸோ அதில் சிமெட்ரி அப்படின்னா ஈக்குவலானது சிம்பிளிஃபை பண்ணுறது. இதை வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக ஈக்குவலாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது ஓகேவா. லுக் அட் திஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 சிமெட்ரி அப்படின்னாலே என்னது ஈக்குவலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி, வாட் ஆர் தே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னாலே தமிழ் மீனிங் சமச்சீர், சமமாக பிரிக்கணும் ஓகேவா. அப்போ தேர் ஆர் 3 types of symmetry. 3 types of symmetry. 3 types இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இந்த டைப்ஸை நம்ம பிரிக்க போகிறோம். சிமெட்ரியில் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு 3 டைப்ஸ்னு, 1 2 3 ஓகேவா. ஃபஸ்ட்டு சிமெட்ரி லைன் சிமெட்ரி. செகண்ட் ஒன் மிரர் சிமெட்ரி. Third one rotational symmetry. So first one, 3 types of symmetry: line symmetry, mirror symmetry, rotational symmetry. The line symmetry la 2 types என்னென்ன அப்படின்னா horizontal line, vertical line. ஸோ லைன் சிமெட்ரியில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ், ஹரிசாண்டல் லைன் அண்டு வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் அப்படிங்கிறதுனா வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது, ஹரிசாண்டல் லைனுங்கிறது கிடைமட்டமாக வர்றது, வெர்டிக்கல் லைன் அப்படின்னா செங்குத்தாக வருது ஓகேவா. மிரர் லைனுடைய அனதர் ஒன் நேம் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி.
மிரருடைய another one name reflection symmetry. Rotational symmetry also rotational symmetry. ஓகேவா? அப்போ how many types of symmetry, what are they கேட்டால் என்னென்ன சொல்லுவோம்? There are 3 types of symmetry. First one line symmetry, second one mirror symmetry, third one rotational symmetry. Therefore mirror symmetry another one name of reflection symmetry. Line symmetry ல 2 types இருக்கு. என்னென்ன அப்படின்னா horizontal line symmetry, vertical line symmetry. ஓகேவா? look at that. இப்போ இந்த line symmetry, mirror symmetry, rotational symmetry, you are choosing any objects, திங்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அந்த நம்ம என்ன ஆப்ஜெக்ட்ஸு சூஸ் பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடாக எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் லெட்டர்ஸு சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் சூஸ் பண்ணலாம். எது வேணாலும் இருக்கலாம். நம்ம சூஸ் பண்ணுற திங்ஸு லெட்டர்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம், இல்லை டெய்லி யூஸ் இன் அவர் லைஃப் ரிலேட்டடு திங்ஸு எது வேணாலும் இருக்கலாம். இன் ஸ்கூலில் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? பிளாக் போர்ட், சேரு, டேபிள்ஸ், ஓகேவா, விண்டோ, சாக் பீஸ், அந்த திங்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எந்த திங்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி எப்படி லைன் சிமெட்ரி, மிரர் சிமெட்ரி, ரொட்டேஷனல் சிமெட்ரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் லைன் சிமெட்ரி அப்படின்னா லுக் அட் த லெட்டர் ஏ. ஓகேவா? ஸோ அந்த லெட்டர் ஏயில் ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுவோமா, வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஹரிசாண்டல் லைனாக பிரித்தோன்னா சிமெட்ரிங்கிறது ஈக்குவல், சமச்சீர், ஈக்குவலாக வருமா? வராது. ஸோ அப்போ இதில் என்ன லைன் யூஸ் பண்ணுவோம்? ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுவோம். வெர்டிக்கல் லைன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பி. இப்போ என்னது? ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல் தானே, அப் அண்ட் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஓ. எக்ஸாம்பிள் ஓ அப்படின்னு சூஸ் பண்ணோன்னா அதில் ஹரிசாண்டல் லைன்னாலும் ஈக்குவலாக வரும், வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணாலும் ஈக்குவலாக வரும். ஓகேவா? ஸோ இதில் அப்போ லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸ்னு யூஸ் பண்ணுறோன்னா 1 சூஸ் பண்ணோன்னா என்னது? ஹரிசாண்டல் லைனில் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 3 சூஸ் பண்ணோன்னா ஹரிசாண்டல் லைனு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 ஹரிசாண்டல் 9. 4க்கு நம்பர்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் வராது. 3 வராது, 2 வராது, நெக்ஸ்ட்டு 5 வராது, 6. ஓகேவா? 9 ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லுக் அட் த 1 லீஃபு, ஃப்ளார், சம் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு தாஜ்மஹால். ஈக்குவலாக இதில் என்னது? லைன் சிமெட்ரி யூஸ் பண்ணலாம். எந்த லைன் சிமெட்ரி யூஸ் பண்ணுறோம்? ஹரிசாண்டல் லைனா, வெர்டிக்கல் லைனா? ஹரிசாண்டல் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். Next example 1. Draw the line of symmetry for the given figures and also find the number of lines of symmetry. Already given one figure. ஓகேவா? இதில் என்ன சிமெட்ரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லைன் சிமெட்ரின்னு கொடுத்தாச்சு. லைன் சிமெட்ரியில் 2 டைப்ஸ், ஹரிசாண்டல் லைனு அண்ட் வெர்டிக்கல் லைன். எந்த லைன் சிமெட்ரி யூஸ் பண்ணலாம், இதில் எத்தனை லைன் சிமெட்ரி வரும் அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டிக்கல் லைனாக சிம்பிளிஃபை பண்ணாலும் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக வரும், ஹரிசாண்டல் லைனில் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஈக்குவலாக வரும். ஸோ அப்போ ட்ரா த லைன் சிமெட்ரி ட்ரா பண்ணியாச்சு. இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி வருது? 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 ஆரோ மார்க்கில் இருக்குது. இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைனில் ட்ரா பண்ணியாச்சு. வெர்டிக்கல் லைனில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இல்லை. ரைட் ஹேண்ட் சைடு 1 ஆரோ மார்க்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெக்டாங்கிளில் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் ஹரிசாண்டல் லைனில் மட்டும்தான் லைன் ட்ரா பண்ண முடியும், வெர்டிக்கல் லைனில் ட்ரா பண்ண முடியும். தேர் ஆர் ஒன்லி 1 லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு கிவன் ரேம்பஸ்ங்கிறதுனால ஹரிசாண்டல் லைனில் பிரித்தாலும் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், வெர்டிக்கல் லைனில் பிரித்தாலும் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். தேர் ஆர் 2 number of line symmetry. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் பிக்சர்ஸில் கொடுத்தாச்சு. செகண்ட் ஒன் எதில் கொடுத்துருக்காங்க? லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸில் இப்போ என்னது? ஹரிசாண்டல் லைனில் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வராது. வெர்டிக்கல் லைனில் பிரித்தாலும் 6க்கு அப்போ என்னது? நோ நம்பர் லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ஹச் எப்படி பிரிக்கலாம்? ஹரிசாண்டல் லைனில் பிரித்தாலும் இதே ஃபார்மேட், அதே மெஷர்மெண்ட்டு தானே வரும். வெர்டிக்கல் லைனில் தேர்ஃபோர் 2 லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ஓவில் வந்து நமக்கு ஒரே ஒரு லைன் சிமெட்ரி தான் ட்ரா பண்ண முடியுமா? 1 2 மோர் தென் லைன் சிமெட்ரிஸ் ட்ரா பண்ணலாம்.
3 4 எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் மோர் தென் சிமெட்ரி வரும். ஓகேவா? ஸோ அதனால் இன்ஃபைனைட் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது, போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எம்னா ஒன்லி ஒன் சிமெட்ரி. பி ஒன்றாம் பிரிக்க முடியும். யூ ஹரிசாண்டல் லைன் வெர்டிகல் லைன் எதுவாக வேணால் இருக்கலாம். எஸ்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்தாங்க? லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் பிக்சர்ஸ். இப்போ ட்ரையாங்கிளில் எத்தனை இதாக பிரிக்கிறோம் அப்படின்னா 1 3 எட்ஜஸ் இருக்கா? அந்த 3 எட்ஜஸ்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி 1 எட்ஜ். இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 1 சிமெட்ரி. நெக்ஸ்ட் திஸ் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ டோட்டலாக 3 லைன் ஆஃப் சிமெட்ரி சிம்பிளிஃபை பண்ண முடியுதா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஹேஸ் 4 சைட்ஸ். 4 சைட்ஸ்னால் அப்போ 4 எட்ஜஸ். 1 எட்ஜஸ் இதிலிருந்து. நெக்ஸ்ட்டு 2 எட்ஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் பிரிக்கணும்னா 3 4 அப்போ 4 லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு பெண்டகான்னா 5 அப்போ 5 எட்ஜஸ்லேருந்து 1 2 3 4 5 edges. So 5 line symmetry. 1 2 3 4 5 6. So hexagon 6 sides of symmetry. அப்போ 6 edges இருக்கா? இந்த edgesலேருந்து ஒரு line symmetry. 2 3 4 5 6. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பிக்சர்ஸை பார்க்கணும். அதில் எத்தனை எட்ஜஸ் இருக்குதோ அத்தனை சிமெட்ரி வரும். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 சைட்ஸு. ஸோ அதனால் 3 சிமெட்ரி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கொயர் ஹேஸ் 4 லைன்ஸு 4 சிமெட்ரி. இதே இது ரெக்டாங்கிள் எடுத்தோன்னா 4 லைன் ஆஃப் சிமெட்ரி வருமா? 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே. இப்போ ரெக்டாங்கிள் ஈக்குவலாக வருமா? வராது. 1 2. ஸோ இந்த லைன்ஸுன்னு பிரித்தோன்னா ஓகே, இந்த எட்ஜஸ்லேருந்து பிரித்தோன்னா 1 சிமெட்ரி. 4 சிமெட்ரி வருமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா 4 சிமெட்ரி. ஸ்கொயர் ஹேஸ் 4 சிமெட்ரி. ஆனால் ரெக்டாங்கில் ஒன்லி 2 சிமெட்ரி தான் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக வருமானா? வராது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. உனக்கு கம்ப்ளீட்டில் கொடுக்காங்க, பேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது ஆப்போசிட் சைடு எதாவது அதே மாதிரி. ஸோ இதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிரர் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். மிரர் சிமெட்ரினா ரிஃப்ளெக்டடு. இப்போ நம்ம மிரருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னா அது எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும்? ஆப்போசிட் சைடாக ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். இப்போ நம்மளுடைய ஃபேஸ் நம்ம மிரருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து நமக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுது? நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? லுக் அட் தட். இப்போ நீ இதை பார்க்குற அப்படின்னா ஐ லவ் மாம் அப்படியே தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் மிரர் சிமெட்ரி அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இது என்னது லைன் சிமெட்ரியாகவும் இருக்கும். எல்லாமே மிரர் சிமெட்ரி, ரொட்டேஷனல் சிமெட்ரி எல்லாமே என்னது லைன் சிமெட்ரி ரிலேட்டடாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மிரர் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் பி நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்? ஏ அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். 3 அப்படின்னு நம்ம காட்டுறோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்டடாக இப்படி காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ 9 அப்படின்னு காட்டுறோம் அப்படின்னா அது என்னது? ஓகேவா? 6 அப்படின்னு கேட்டால் ஸோ அது என்னது? கரெக்டாக அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி எந்த பேஸில் இருக்கோ அதே இதில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். எக்ஸாம்பிள் Q. Q எப்படி ஆகும்? ஆர். ஸோ இதான் நம்ம என்ன பிக்சர்ஸ் காட்டுறோமோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அப்படியே காட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இதில் லைன் சிமெட்ரி எப்படி பண்ணுறது? ரிஃப்ளெக்டட் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் லுக். LOOK 3 டைப்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல் இதுக்கு வந்து நமக்கு லைன் சிமெட்ரி இருக்குதா? இல்லை. ஸோ எல்லுக்கு என்னது? லைன் சிமெட்ரி. நோ லைன் சிமெட்ரி. நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓக்கு என்னது? இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் மீன்ஸ் மோர் தென் லைன் சிமெட்ரி இருக்குது. ஓகேவா? கேயை ஈக்குவலாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்லி 1 லைன் சிமெட்ரி. ஸோ இது லைன் சிமெட்ரியாகவும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு லுக். இது அப்படியே நமக்கு எப்படி கிடைக்கும்? இதான் எனது மிரர் சிமெட்ரி. ஓகேவா? ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா லுக் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எல்.
ஸோ இது பேசிக்காக 90 டிகிரியில் இருக்குது. இது ரொட்டேட் ஆகும்போது எப்படி வரும்? இது அப்படியே ரொட்டேட் பண்ண L 7 L இதுதான் எனது ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் இந்த பேசிக்கில் இருக்குது. அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது எப்படி வரும்? 1 2 3 பிளேசஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கா? நெக்ஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது One, 2, 3. 1, 2, 3. லாஸ்ட் வரும்போது 1, 2, 3. ஸோ அப்போ அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய பிளேசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதா? இதுதான் எனது ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஓகேவா? இப்போ MOM எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? MOM எம்ங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? WO வாவ். கம் COM சிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? COW. ஹைடு HIDE ஹை ID அது அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? வைக் WICK அப்போ MICK மிரர் இமேஜில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு in the given figure first reflect the shaded part about the line L and then reflect it about the line M. ஸோ இங்கே என்ன கொடுத்துருங்க அப்படின்னா இது ரிஃப்ளெக்டாக எம்மில் இருக்குது. ரிஃப்ளெக்ட் இதில் எம்மிலேருந்து எல்லுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு எம்மிலேருந்து எல்லுக்கு ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எல்லுலேருந்து எப்படி? நெக்ஸ்ட் என்னது? ரிஃப்ளெக்ட் இந்த லைன் என்னது? ஹரிசாண்டல் லைனு வெர்டிக்கல் லைனு. ஹரிசாண்டல் லைனு எம்மு, வெர்டிக்கல் லைனு எல்லு. ஸோ ஃபஸ்ட்டு எம்முங்கிற லைனில் இருக்குது. அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லுக்கு வந்துடுச்சு. எல்லுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன போகும்? எம்முலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லு. ஓகேவா? அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி போனாலும் அது என்னது? மேக்ஸ் இதை கொடுத்துருக்கோம். இதுலேருந்து அப்படியே மிரரில் காட்டும்போது ஆப்போசிட் சைடு கிளியராக தெரியும். இதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது இது. ஓகேவா? அப்போ என்னது? ஃபில் ஆயிடுச்சா? ஓகேவா? அப்படியே ஃபில் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னா இனிஷியல் பொசிஷனில் இருக்கும். அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் how many types of ways என்னென்ன வே இருக்குது? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இந்த 4 டைப்ஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு 4 டைப்ஸில் வந்து என்னது? ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை என்னென்னு சொல்லுவான்? டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட். ஓகேவா? ஸோ ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப்பு, பாட்டம். ஸோ இதே இது என்னென்னு சொல்லுவான்? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஓகேவா? ஸோ அப்போ 4 டைப்ஸில் இருக்குது. அப்போ 4 வேஸில் இருந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி என்னது? ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கும்போது என்னது? 90 டிகிரி. ஸ்ட்ரைட் லைனாக வரும்போது 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இப்போ 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது உனக்கு டேரெக்டாக கொடுக்கலாம் 4 டைப்ஸ். இல்லைன்னா 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இந்த பேசிக்கில் கொடுத்து எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து எத்தனை ரொட்டேஷனில் போவோம்? எப்படி சுற்றினாலும் இந்த 4 வந்து ஈக்குவலாக அப்படியே பிக்சர்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த சர்க்கிள் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் என்னது? 4. எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண? இப்போ எக்ஸாம்பிள் சர்க்கிள் இதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணாலும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா? இருக்காது. அதே இது இப்போ எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் ஒரே ஷேப்லேயே இருக்குமா? இல்லை. நெக்ஸ்ட்டு எப்படி ரொட்டேட் ஆகும்? ஸோ 4 டைப்ஸில் ரொட்டேட் ஆகுது.
இப்போ 90 டிகிரி 180 270 360 டிகிரி 360 டிகிரி அப்போ பேசிக் என்ன இதில் இருந்துச்சோ அதில் வந்துச்சு. ஆனால் சர்க்கிள் எப்படி இருந்தாலும் இது என்ன டிகிரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? செகண்ட் ஒன் இது என்னது 5 டைப்ஸில் ரொட்டேட் ஆகும் அப்படி தானே. இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டு அப்போ என்னவாயிரும் இது 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டு அப்படியே அப்போ இந்த பிளேசஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கா. 1 நெக்ஸ்ட்டு 1 இங்கே வரும் 2 நெக்ஸ்ட்டு இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் அப்படியே ஒவ்வொரு டைம் எத்தனை டைம்ஸு 5 டைம்ஸ் அது என்னது ரொட்டேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன ஷேப்பில் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் அது ரொட்டேட் ஆகும்போது என்னது தேர்ட் டைம் ரொட்டேட் ஆகும்போது ஸோ அப்போ இது வந்து 2 டைப்ஸில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்னது 5 அப்போ 5 ஃப்ளாட்ஸுங்கிறப்ப ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 நெக்ஸ்ட் அந்த 1 அப்படியே திரும்ப அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன வந்துடும் 1 2 3 4 5 அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் 1 2 3 4 5 அப்போ அதில் 5 டைப்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் ஷேப்ஸ். ஸோ ஓவல் வந்து எத்தனை டைப்ஸில் ரொட்டேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி ரொட்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது தேர்டு ரொட்டேட் பண்ணும்போது அப்போ 2 டைப்ஸில் தானே ரொட்டேட் ஆகும். அதே இது ரெக்டாங்கிள் எப்படி ஃபஸ்ட்டு 1 இன்னொன்று வெர்டிக்கல் மெத்தடில் இப்போ 2 டைப்ஸு. ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் பார்த்தோம் அப்படி தானே. 3 சைட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 நெக்ஸ்ட் என்னது 1 2 3 1 2 3 ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் இங்கே 8 அப்போ 8 கண்டிப்பாக அதில் சைட்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அத்தனை டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். ஆனால் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் வந்து 4 டைப்ஸில் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் 4 வரும். ரெக்டாங்கிள் வந்து நமக்கு ரெக்டாங்கிள் வந்து ஒன்லி 2 டைப்ஸ் ஏன்னா நம்பர் ஆஃப் லைன் சிமெட்ரி ஒன்லி 2. நெக்ஸ்ட்டு ரேம்பஸில் எத்தனை டைப்ஸு 1 1 2 3 4 எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அதே பேசிக்லேயே தான். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படின்னா அச்சு பதிக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு நம்ம அச்சு வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த ரிலேட்டடாக அதே இதிலே வரும். இப்போ எக்ஸாம்பிள் சாரீ டிசைன். இப்போ இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோமா இது மாதிரி 5 சாரீஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 5 சாரீக்கும் இதை அப்படியே அதே அச்சை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறது ட்ரான்ஸ்லேஷனல் சிமெட்ரினா. ஸோ இதை இந்த அச்சை யூஸ் பண்ணி தான் மோர் தென் சிமெட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லுக் அட் தட் ஒன்லி 1 இதே பிக்சரை வச்சே தான் திரும்ப என்னது ரிப்பீட்டடாக அதே இது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டாட் யூஸ் பண்ணுறோன்னா அடுத்த கண்டினியூஸாக இதே ரிலேட்டடாக தான் வரும். இப்போ இங்கே 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நெக்ஸ்ட்டு 1 ரேம்பஸ் வந்து 2 கலர்ஸ் அனதர் ரேம்பஸ் அப்போ எல்லாத்துலேயும் என்னது அது ரிலேட்டடாகவே வரும். இதான் ட்ரான்ஸ்லேட் சிமெட்ரி. ஓகே லுக் அட் த say true or false. The reflected image of the letter Q எப்படி reflect ஆகும். ஓகேவா? a rhombus has dash lines of symmetry. rhombusல எத்தனை டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அப்படி தானே. லைன் சிமெட்ரியில் rhombusக்கு எத்தனை இருக்குது அப்படிங்க பார்த்துருக்கோம் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. the order of rotational symmetry of the letter is Z. ஓகேவா? ஸோ இதை இசட்டை வந்து எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுவோம் இப்போ இந்த பேசிக்கில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேசிக். இசட். ஓகேவா? ஸோ இதை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ இதான் இசட். ஓகேவா? இதை அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னது இதுவும் என்னது இசட். ஸோ அப்போ இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி இந்த இசட்டை எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாம் 2 எப்படி திருப்பினாலும் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? த ஃபிகர் இஸ் செட் டு ஹாவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி இஃப் தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் அட்லீஸ்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரியில் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அட்லீஸ்ட் எத்தனை வரும் 2ஆவது இருக்கும். ஓகேவா? தட்ஃபோர் டேஷ் சிமெட்ரி அக்கோர்ஸ் வென் an ஆப்ஜெக்ட் ஸ்லைட்ஸ் எ நியூ பொசிஷன். இந்த சிமெட்ரியில் வந்து நியூ பொசிஷன்ஸ் வரணும் அப்படின்னா அது என்னது ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரியில் தான் என்னது அக்கோர்ட்ஸ்னால் திரும்ப ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்லைட்ஸ்.
A rectangle has 4 lines of symmetry. Rectangle வந்து 4 lines of symmetry இருக்கா? False. True lines தான். A safe has reflection symmetry if it has a line of symmetry. A safeங்கிறது என்னது? லைன் சிமெட்ரியாகவும் அந்த சேஃப் வந்து லைன் சிமெட்ரியாகவும் இருக்கும், இல்லை அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், ட்ரூ. த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி நேம் ராணி இஸ். ஓகேவா? இப்போ ராணிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? RANI. ட்ரூ. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் இன்ஃபைனைட். சர்க்கிளுக்கு வந்து நிறைய ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன், இன்ஃபைனைட், என்ன முடியாத அளவுக்கு. எஸ், ட்ரூ. த நம்பர் ஆஃப் 191 ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. இதை ரொட்டேட் பண்ண முடியுமா? நம்பர் ஆஃப் 191 நம்ம ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டா முடியாது. ஸோ ஃபால்ஸ். ஸ்கொயரில் வந்து எத்தனை சைட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்? 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. பேரலோகிராம்ங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் வந்து சாய்வாக இருக்குது, அப்போ அது 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஐசோசெக்லஸ் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் பேரலோகிராமில் வந்து என்னது? ஐசோசெக்லஸ் ட்ரையாங்கிள்னால் ஐசோசெக்லஸ் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஆங்கிள்ஸில் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிறது ஐசோசெக்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஒன்லி 2 சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கிறதுனால நோ லைன் சிமெட்ரி. ரெக்டாங்கிள், ஓகேவா? ரெக்டாங்கிள் தான் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அப்போ பேரலோகிராம்ங்கிறது என்னது? 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி? 1 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது, 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ 1 ஜாயின் பண்ணுறோம், 2 3 edges 4 edges 4 lines of symmetry. ஸோ இது 1 2 lines of symmetry. ஓகேவா? இப்போ இதை வந்து நமக்கு என்னது? ஈக்குவலாக ஹரிசாண்டல் லைன் அல்லது வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹரிசாண்டல் லைனில் யூஸ் பண்ணோன்னா CODE டிகோடு. இது என்னது? கிக் KICK பெட். வே WAY மேத் டொமேட்டோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரா த லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி யூஸ் பண்ணணும், இந்த ஹோல் யூஸ் பண்ணி ஈக்குவலாக சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக வரோன்னா இதை என்னது? ஹரிசாண்டலாக பிரிப்போம். இதை வந்து நமக்கு இப்படி சிம்பிளிஃபை பண்ணோன்னா அந்த ஹோல் வந்து ஈக்குவலாக வருமா? 1 2 அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்ன சிமெட்ரி? மிரர் சிமெட்ரி. இந்த டாட் யூஸ் பண்ணி இதே பிக்சர்ஸ் ஆப்போசிட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இதை ரொட்டேட் பண்ணும்போது என்னது? H ரொட்டேட் பண்ணுறோம். H. ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் வருது? 2. ஸோ இது என்னது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் இதுலேயும் 2 டைப்ஸு. இது 4. நெக்ஸ்ட் இதில் 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ 8 டைப்ஸில் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 செகண்ட் 1. ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கில் இருக்கும், செகண்டு தேர்டு ஃபோர்த்து, அப்போ 2 டைப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே என்னது? டிரான்ஸ்லேட்டட் பார்டர் கோலம்ஸ். இதே ஃபார்மேட்டில் ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ரைட் யுவர் மேக்ஸ் நோட் எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.